இந்த கிளாடியேட்டர்ஸ் திரைப்படம் எல்லாருமே பார்த்திருப்போம். கிளாடியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய தலைவனுக்காக போராடுவாங்க. தன்னுடைய தலைவனுக்காக செம்மையா சண்டை போடுவாங்க. ஸோ இந்த கிளாடியேட்டர்ஸ்ல பெண்களும் இருக்காங்க. அவங்கள கிளாடியேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நிறைய கிளாடியேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கிளாடியேட்ரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னவோ தெரியல, இந்த கிளாடியேட்டர்ஸ் பத்தி நிறைய தகவல்கள் கிடைக்கப்பெறல, நிறைய எழுதப்படல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, உலகத்துல பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி டைனோசர் நிறைய வாழ்ந்தது. டைனோசர்னு சொன்னாலே நமக்கு ரொம்ப பெரிய அனிமல் அப்படிங்கறதா ஞாபகத்துக்கு வரும். ஆனா ரொம்ப சின்ன டைனோசரோட ஒரு படிமம் இப்ப கிடைச்சிருக்கு. அது சைனால கிடைச்சிருக்கு. அந்த டைனோசர் வெறும் 16 இன்ச்சஸ் தான் இருந்தது. அதோடைய பேர் வந்து மைக்ரோ ராப்டார் அப்படிங்கிறது. ஸோ பெருசே 16 இன்ச்சஸ் தான் இருக்கும்போது குட்டி இன்னும் சின்னதா இருக்கும் இல்லையா? அதனால இன்னும் நிறைய படிமங்கள் கிடைக்கப்படல. ஆனாலும் இதுவரை கிடைச்சதுலயே இதுதான் ரொம்ப சின்ன டைனோசரா கருதப்படுது. அடுத்து நான் சொல்ல போற ஃபேக்ட் வந்து கேப் பத்தி. இது பவுலர் ஹேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பவுலர் ஹேட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆனா அந்த பவுலர் ஹேட் வந்து எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஹார்ஸ் ரைடு பண்றவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதை வந்து லண்டன் ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் அதை தயார் பண்ணாங்க. அதுல வந்து தாமஸ் அண்ட் வில்லியம் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு 2 சகோதரர்கள், தாமஸ் பவுலர், வில்லியம் பவுலர், இவங்க தான் வந்து இந்த பவுலர் ஹேட்டை முதல்ல வந்து தயாரிச்சாங்க. ஸோ இதை வந்து பவுலர் ஹேட்னு கூப்பிட்டாலும் கூட இது வந்து ஹார்ஸ் ரைட் பண்றவங்களுக்காக யூஸ் பண்றதுக்கு தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அடுத்ததான் நான் சொல்ல போறது இன்னொரு டைனோசர் பத்தி தான். இந்த டைனோசரோட ரெக்கை ரொம்ப ரொம்ப பெருசு. டைனோசர் எல்லாமே தரையில வாழாது, சில டைனோசர் பறக்க கூட செய்யும். அந்த மாதிரி ஒரு டைனோசர் தான் இது. இந்த டைனோசரோட பேரு டீரோடாக்டைல் அப்படிங்கிறது. இது வந்து 500 கிலோ எடை வரை இருக்குமா. அது மட்டும் இல்லாம இதோட ரெக்கை 39 அடி நீளமுடையது. இது F-16 ஃபைட்டர் ஜெட்டோட ரெக்கை விட பெருசு. ஏன்னா அதோட ரெக்கை 33 அடி மட்டுமே நீளமுடையது அப்படிங்கிறது தான். ராண்டி லூயிஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஆடுகளுக்கு ஒரு ஜீனை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி, எதோட ஜீனா ஒரு ஸ்பைடரோட ஜீனை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அந்த ஆடுகள் எக்ஸ்ட்ரா புரோட்டீன் உள்ள பாலை வந்து கொடுத்தது. அந்த புரோட்டீன் இருக்கிற பாலை சில ப்ராசஸ் எல்லாம் உட்படுத்தி அதுல இருந்து த்ரெட் வந்து எடுத்தாங்க. அந்த த்ரெட்டுக்கு பேரு ஸ்பைடர் சில்க் த்ரெட் அப்படிங்கிறது. இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.